நம்மளுடைய வளிமண்டல அடுக்குகளை மல்டிபிள் லேயர்ஸாக வந்து பிரிக்க முடியும். நம்ம நிறைய நேரம் நினச்சிருப்போம், கடலோரங்கள் இருக்கிறப்ப நம்மளுடைய வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதே வந்து ஆல்டிடியூட் அதிகமாக இருக்குது, உயரமான பகுதிகளில் ஒரு மலை உச்சிக்கு நம்ம போகிறப்ப அங்கே ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எதனாலனா ஆல்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக காற்று இருக்கக்கூடிய ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ இந்த வளிமண்டல அடுக்குகளை மல்டிபிள் லேயர்ஸாக பிரிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அதில் முதல் லேயர் தான் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டையர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த காற்றோடைய 75% மாஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரோபோஸ்பியர்லேயே அடங்கிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ட்ரோபோஸ்பியரில் அடியில் தரைப்பகுதியில் இருக்கிறப்ப ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக அந்த ஹீட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம கடலோரங்களில் கடல் நீர் மட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குது. இதே மலை உச்சிக்கு நம்ம போகிறப்ப ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற லேயரை ஒரு 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்துடும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓசோன் லேயர் வந்து இருக்குது. நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், ஓசோன் லேயர் அப்படிங்கிறது சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன் வந்து தடுக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஜாஸ்தியாகும். அப்போ நம்ம வளிமண்டல அடுக்குகளில் முதல் லேயரில் மேலே போகும்போது ஹீட் வந்து கம்மியாகும். அதே ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற லேயர்லேருந்து மேலே போகும்போது ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக இருக்கக்கூடியதான் மீசோஸ்பியர் அப்படிங்கக்கூடிய ஒரு லேயர் வரும். இந்த மீசோஸ்பியர் அப்படிங்கிற லேயர் தான் இருக்கிறதுலே வந்து கோல்டஸ்டான லேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கே ரொம்ப வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, வான்கற்கள்லாம் வந்து நிறைய வந்து பூமியில் வந்து விழும். அப்படி அந்த கற்கள்லாம் பூமியில் வரும்போது நம்மளுடைய அட்மாஸ்பியரில் என்டர் ஆகிட்டு அந்த மீசோஸ்பியர் அப்படிங்கக்கூடிய அந்த லேயர் வழியாக வந்து ட்ராவல் ஆகி வரும்போது அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்னாகும், எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்சு பூமியை வந்து சேரும்போது ஒன்றுமே இல்லாமல் சின்ன சின்ன துகள்களாக வந்து மாறிடும். அதுதான் அந்த மீசோஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போகிறீங்கன்னா தெர்மோஸ்பியர் அப்படிங்கிற லேயர் இருக்கும். இந்த தெர்மோஸ்பியர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக ஹீட் அதிகமாக இருக்கும். சில நேரம் வந்து 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட வெப்பம் இருக்கும். ஆனால் அது வந்து நம்மளால் பெருசாக அதை வந்து உணர முடியாது. ஏன் அப்படின்னா 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தாலும் அங்கே மாலிகுலரோட டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளால் பெருசாக வந்து உணர முடியாது. அந்த தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் நம்ம போகிறோம்னா எக்ஸோஸ்பியர், இந்த மாதிரி வளிமண்டல அடுக்குகளை மல்டிபிள் லேயர்ஸாக வந்து பிரிக்கலாம்.